ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 34:5 நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படவும் விடமாட்டார். சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலோ மற்ற வாழ்க்கையின் காரியங்களை பார்க்கும் பொழுது அநேக முறை இந்த காரியங்களை குறித்து எழுதியிருக்கிறார். என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வேலைக்காரன் கண்கள் தன் எஜமானின் கரத்தை நோக்கி பார்க்குமாம். வேலைக்காரிகளின் கண்கள் தன் எஜமாட்டின் கரங்களை பார்க்குமாம். அவர்கள் கரங்களின் மூலமா தனக்கு ஒத்தாசை வரும், உதவிகள் வரும், அதன் மூலமாக பிரதிபலன் வரும் என்று சொல்லி. ஆனால் என் கண்கள் அப்படியே அல்ல, கர்த்தரையே நோக்கி பார்க்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அதே மாதிரி கர்த்தரை நோக்கி பார்த்த தாவீது வெட்கப்படவில்லை. முகங்கள் பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் முகத்தை பிரகாசிக்கும்படியாக செய்தார், மேன்மையாக வைத்தார், உயர்த்தினார், எல்லா விதத்திலும் வாழ்ந்திருக்க செய்தார். யோசித்து பாருங்கள், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞன் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது எட்டாதமான உயரமான நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு சாதிக்க முடிய ஆண்டவர் வைத்தார். எந்தவித தகுதியும் இல்லை. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்தபடினாலே ஆளுகை அரசனாய் மாறக்கூடிய அந்த ஒரு உயர்வை கொடுத்து தகுதிப்படுத்தி ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? இல்ல கடைசியாக தான் எல்லாரையும் பார்த்து விட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லா முயற்சிகளும் எடுத்து யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, எனக்காக பரிந்து பேச மாட்டாங்களா, ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாங்களா, ஹெல்ப் கிடைக்குமா, இவங்களை பிடிச்சிட்டா நல்லது, நாளைக்கு பின்னாடி உதவியா இருக்கும். இல்லவே இல்லை. அதையெல்லாம் தாண்டி கர்த்தரை நோக்கி பார்க்க முதலால் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய முகம் இயேசுவை நோக்கி பார்க்கும் என்று சொன்னால் நாம் அவரையே நோக்கி பார்ப்போம். நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசத்தை கர்த்தர் வைப்பார், வெட்கப்பட விட மாட்டார், உயர்த்துவார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயங்களில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வெளியே பனிப்புயல் பயங்கரமாக வீசுகிறது. இளைஞன் 15 வயது அந்த ஆலயத்திற்குள் போய் அடைக்கலம் தேடி உள்ளே புகுந்து விடுகிறான். பனிப்புயலுக்கு பயந்துதான் அவன் உள்ளே போகிறான். அங்கு போய் ஆராதனை நடந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிற இவனை பார்த்து கொண்டே இருக்கிறான். செய்தி நேரம் வரும்பொழுது இந்த பிரசங்கியார் எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். இந்த பிரசங்கியார் பிரசங்கத்தின் மைய கருத்து, இயேசுவையே நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும், எல்லா சூழ்நிலையும் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்தால் நீங்கள் வெட்கப்படுவதில்லை, உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், உங்கள் மூலமாய் தேவன் பலத்த காரியங்களை செய்வார். இன்னும் கர்த்தரை தேவன் என்பதை சமுதாயத்திற்கு, தேசங்களுக்கு நீங்கள் அறிவித்து அவருடைய வல்லமை காண்பிப்பீர்கள். இதுதான் இந்த வார்த்தை. இந்த வாலிபனுக்குள்ளே ஆழமா இருதயத்துக்குள் போக ஆரம்பித்து விட்டது. இவன் வார்த்தை கேட்பதற்கோ ஆலய வழிபாட்டிற்கோ அவன் வரவில்லை. மாறாக பனிப்புயலுக்கு பயந்து வந்தோண்டே அவன் இருதயத்துக்குள் இந்த வார்த்தை போன உடனே கிரியை செய்ய ஆரம்பித்தது. கிரியை செய்ய ஆரம்பித்தவுடன் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்து அவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். 15 வயதுதான். நாட்கள் சென்றது. வல்லமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை பயன்படுத்தினார். பிரசங்கிமார்களின் தகப்பன் என்று அவருக்கு பேர். அவர்தான் சார்லஸ் ஸ்பர்ஜன். யோசித்து பாருங்க, அந்த அளவு தேவன் பயன்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தியிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே நோக்கி பாருங்கள். இந்த வார்த்தை உள்ள போச்சுது. அதை பிடித்துக் கொண்டார், மாற்றினது வாழ்க்கையை உயர்த்தி வைத்து ஆண்டவருடைய மகிமையும் வெளிப்பட வச்சது. நம்முடைய வாழ்க்கையில யாரை நோக்கி பார்க்கிறோம்? ஒரு மனிதர்களை பார்த்து நீங்கள் ஏமாந்திருக்கலாம், சூழ்நிலைகளை எதிர்பார்த்து தோற்று போயிருக்கலாம், இனி என்ன இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போய் கூட இருக்கலாம். இப்பொழுதும் எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னதமாம் உயரமான மகிமை நிறைந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க. நிச்சயமாய் ஒத்தாசை மட்டுமல்ல, நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கொடுத்து நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய நாளின் கிருபையாய் கூட்டி கொடுத்திருக்கிறீங்க. காலங்களும் நாட்களும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே கிருபை கூர்ந்து ஒவ்வொரு நாளும் தைரியப்படுத்தி வரீங்க, பலப்படுத்தி வரீங்க. சோர்ந்து போகும் பொழுதெல்லாம், தொய்ந்து போகும் பொழுதெல்லாம் இன்னும் கொஞ்ச தூரம் தான் ஓடுன்னு சொல்லியங்களே, தொடர்ந்து நியமித்திருக்க பாதையில ஓட வைப்பதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் நினைவு கோருங்க. நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். யோனான் வெட்கப்பட்டு விடுவேனோ என்று பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைய பயத்தை நீக்கி போட்டு முகத்தின் பிரகாசத்தை, முகத்தின் வெளிச்சத்தை ஒவ்வொரு பிள்ளைய வாழ்க்கையிலும் நீர் பிரகாசிக்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையும் சாதகமாய் மாற்றிக் கொடுங்க. நன்மைகள் தொடரட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காலையில் எழுந்த உடனே கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். உடைய கண்கள் அவரே நோக்கி பார்க்கட்டும். ஏனென்றால் எல்லாவித நன்மையான காரியங்கள், ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து தான் உண்டாகிறது.
அவரிடத்திலும் தான் வருகிறது. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அதை பெற்றுக் கொள்ள முடியும். நம்முடைய முகமும் பிரகாசிக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.